நீங்க வந்து பிறந்ததுல இருந்தே இங்க இல்லைங்க. MBA வரைக்கும் படிச்சிருக்கீங்க. பெங்களூர்ல போயிட்டு ரிசர்ச் அனலிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். இந்த நடுப்புற அந்த மாற்றம் ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஆரம்பகட்ட வாழ்வியல் இப்படி தான் இருந்தது. அதனால தான் எனக்கு இதை பொருந்தி வாழ முடியுது. பெங்களூர் போய் ஒரு ஆண்டுலேயே எனக்கு சலிப்பு தட்டிடுச்சு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம இந்த தற்சார்பு வாழ்வியல்னு சொல்லிட்டு நம்ம பொருளாதாரம் இல்லாமல் இந்த வாழ்வியலுக்குள்ளே வந்துடக்கூடாது. அப்போ பொருளாதாரம் நமக்கு தேவை, இந்த நிலம் நம்மளுக்கு இல்லை. அப்போ நிலம் வாங்கி இதெல்லாம் பண்ணும்போது அதே நேரத்தில் என்னோட குடும்பத்தையே தயார்படுத்திட்டு வந்தேன். நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரே நாளில் வந்த மாற்றம் இல்லை. 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு. அப்போ அந்த 15 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? அங்கே பெங்களூர் இருந்தீங்க. 15 ஆண்டுகள் பெங்களூர் தான் இருந்தீங்க. 15 ஆண்டுகளில் பார்த்துட்டிங்கன்னா 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டது. ஏன்னா எனக்கான பொருளாதார பண தேவைகள் இதெல்லாமே வந்து இந்த நிலத்தை வாங்கறதுக்கான பண்ணினேன். அப்புறம் நான் இந்த நிலம் வாங்கினதுக்கு பிற்பாடு குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தயார்படுத்துறதுக்கு 5 ஆண்டுகள் எடுத்து முழுமையாக அதுக்கான வாழ்வியலுக்கு இதுக்கு தகுந்ததுக்கு பிற்பாடு தான் நான் வேலையை விடுறேன். பெரிய விஷயங்க. நிச்சயமா எனக்கு இதுதான் நிறைவாக தெரியுது. இந்த பரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு சூழல் நான் புத்தகம் படிக்கணுங்கிறதுக்கு வேண்டிய இது அமைச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ பார்த்துட்டுனா நம்ம இந்த பயிர் போட்டிருக்கிறதுனால இங்கே வந்து பாதுகாப்புக்காக இரவு நேரங்களில் நாங்கள் தங்கிக்குவோம். ஓகே. MBA பெங்களூரில் வேலை செய்கிறோம், கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறோம். இந்த அடையாளத்துக்காக நமக்கு ஒரு தோற்றத்தை வச்சுக்கிறோமா. பெங்களூர் போய் ஒரு ஆண்டுலேயே எனக்கு சலிப்பு தட்டிடுச்சு. ரிசர்ச் அனலிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த நடுப்புற அந்த மாற்றம் ஏன்? எனக்கு ஆரம்பகட்ட வாழ்வியல் இப்படி தான் இருந்தது. அதனால தான் எனக்கு இதை பொருந்தி வாழ முடியும். ஒரே நாளில் வந்த மாற்றம் இல்லை. 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு. இந்த ஆலமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் இந்த மலை, இந்த பரன் வந்து எனக்கு புத்தகம் படிக்கணுங்கிறதுக்கு வேண்டிய இது அமைச்சுக்கிட்டேன். நிலக்கடலை போட்டிருக்கிறோம், ஆமணக்கு போட்டிருக்கிறோம், அவரை போட்டிருக்கிறோம், துவரை போட்டிருக்கிறோம், பச்சை பயிர் போட்டிருக்கிறோம். எனக்காக மட்டும் போடலை. அதில் கொஞ்சம் மயிலுக்கு போகு, பன்றிகளுக்கு போகு, மான்களுக்கு போகு. என்னோட 15 ஆண்டுகள் காலங்களில் பார்த்தீங்கன்னா இரவு நேர வேலைகள் அதுதான் எனக்கு மிக முக்கிய காரணம். இங்கே வந்து இயல்பாக இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். எந்த கரண்ட் ஃபெசிலிட்டியும் கிடையாது, ரோட் ஃபெசிலிட்டியும் கிடையாது. இங்கே பைக் எதுவும் போகாது, கார் எதுவும் போகாது, லைட் இல்லை, ஃபேன் இல்லை, எதுவுமே இல்லை. பட் வந்ததுலேருந்து வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் முழுக்க மழை நீர் தான். இதில் எதுவுமே வந்து நாங்கள் நிலத்தடி நீரோ ஆற்று நீரோ ஊற்று நீரோ எதுவும் கிடையாது. இது இவ்வளோ பியூராக இருக்குது. ஆமாம். மேடு பள்ளமாக இருந்தது. இவங்க எப்படி இதை ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து சிமெண்ட் ஃப்ளோரிங்லாம் எதுவும் கிடையாது. முழுக்க மண்ணு தான். இந்த பகுதிகளில் இருக்க அடுத்த பிரச்சனை காட்டு விலங்குகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வனவிலங்குகள் வரத்தான் செய்யும். MBA பட்டதாரி பெங்களூரு நகர வாழ்க்கையை வெறுத்து தனி ஒருவனாக காட்டில் குடியேறிய தமிழன். கரண்ட் இல்லை, காற்றும் பட்சிகளின் ரீங்காரமும் தான் இசை. இந்த கால சாதாரண வாழ்க்கைக்கு மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் ஹைஃபையாக வாழும் இயற்கை நேச இளைஞர். போதும்டா உங்க போலி வாழ்க்கை என மனிதர்களை விட்டு விலகி காட்டுக்கு போய் வேற மாதிரி அனுபவித்து வாழும் ஒரு மனிதனின் தற்சார்பு வாழ்க்கை சொல்லும் பாடம்.